ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ஊறுகாய் தாங்க. நான் லெமன் எனக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சிது. அதை வாங்கி நான் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்மளுக்கு பெரிய லெமனாக இருந்தால் 8 துண்டாக போட்டுக்கலாம், சின்ன லெமனாக இருந்தால் 4 துண்டாக போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு லெமனு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு லெமன் அப்படி மாற்றி மாற்றி நம்ம போட்டு எல்லாமே இது பண்ணிக்கிட்டோங்க. நல்லா குலுக்கி விடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு வாரம் நல்லா போக வர நம்ம குலுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக லெமன் ஊறிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கிண்ணத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான மொத்தமும் செலவாகும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக அதில் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு கடுகு எல்லாம் போட்டு இதில் நல்லா ஊற்றிடுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி நல்லா ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா நல்லா கலந்து வச்சுக்கிட்டோன்னா இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. 1 வருஷமானாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு தண்ணி இது படக்கூடாதுங்க. கையிலையோ ஸ்பூன்லேயோ ஈரம் படாமல் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெந்தயம் அப்புறமா கடுகு ரெண்டுமே தனித்தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.